ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லவர் சொன்னால் நன்றாய் சொல்லுவார், நன்றாய் செய்வார். நல்லவர் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. சில நேரம் ஆண்டவர் சொன்னதை நம்ப மாட்டேங்கிறோம், விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். பைபிள் என்பது அவர் நமக்கு கொஞ்சம் உயில், அதை நம்பிட்டீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் சிலர் நூதனமா வினோதமா செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கும். கண்ணு தெரியாத மாதிரி கையில நிறைய டேப் வச்சு தொடர மாதிரி வருவாங்க, அப்படி தட்டி கீழே விழுந்துருவாங்க. சிலர் உதவி செய்வாங்க, ஆனால் அவங்க எதுக்கு செய்வாங்கன்னா கடைசியில் ஒரு அப்படி ஆப்பிள் டேப்பை கொடுத்துருவாங்க. அப்படியே நடந்திருக்கு. சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா பல நாள் சந்தித்து ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு கொண்டு போய் பழம் எவ்வளோமா 10 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபான்னு கொடுப்பாங்க. இப்படிலாம் நடக்கும். ஐரோப்பா நாட்டில் அயர்லாந்து ரொம்ப செழிப்பான நாடு. கடந்த வருஷத்தில் 2 முறை அமெரிக்கா கண்டத்துக்கு போகும்போது அதில் டிரான்சிட் சில மணி நேரங்கள் இந்த நாட்டில் கழிக்க வேண்டியிருந்துச்சு. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா செழிப்பப்பா இவ்வளோ அழகாக இருந்துச்சு. அயர்லாந்து நாடு, அதில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், பெரிய எஸ்டேட் வைத்திருந்தார். அதில் நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருந்தது. அவர் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். குறிப்பிட்ட தேதியில் 10 to 12 மணி வரை கடனோடு இருக்கிறவர்கள் அந்த கடனுக்குரிய ஆவணத்தோடு இருந்தால் நான் கடன்களை தீர்ப்பேன் என்று ஸ்லிப் எழுதி ஒட்டியிருந்தார். அவங்களே வாடகைக்கு இருக்கிறாங்க, குடியிருப்புகளில் வாடகைக்கு தான் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான குடும்பங்கள். சிலர் அது வதந்தின்னு நினைச்சாங்க. குறிப்பிட்ட நாள் வந்தது. முதலாளி கரெக்டாக 10 மணிக்கு தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். வெளியிலிருந்து பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வயதான தம்பதியினர் நிறைய ஆவணங்களோடு அவர் வந்தபோது உள்ளே போனார். எல்லாரும் சொல்லிவிட்டாங்க, எங்களுக்கு உள்ளே வர பயமாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடந்தால் நாங்களும் போகிறோம்னு சொல்லிவிட்டாங்க. பாருங்க, அவங்களுக்கு இந்த வயசான காலத்தில் நான் கடனோடு சாகக்கூடாது, என் கடன்லாம் அடைச்சி தரணும்னு ஆசை. அதுக்காக சரி நம்புவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தபோது ஆவணங்கள் செக் பண்ணி அவ்வளவு கடனை அடைக்க காசோலை செக் கொடுக்கப்பட்டது. அவங்க வெளியே போக முயற்சி பண்ணவும் சொல்லிட்டாங்க, வெளியே போகக்கூடாது. 12 மணிக்கு தான் கதவு திறக்க, உங்களுக்கு சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி அவங்கள உபசரித்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னை நம்பி வெளியே கொஞ்சம் நிற்கிறாங்க. இல்லை, அவங்க உங்களை நம்பக்கூடாது, என்ன நம்பியிருக்கணும், நான் சொன்ன வார்த்தையை நம்பியிருக்கணும். கடவுள் என்னை ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார், அதில் ஒரு பகுதியை நம்ம குடியிருப்பில் இருக்கவங்களுக்கு கொடுத்து உதவலாமல் முன் வந்தேன். ஆனால் யாரும் நம்பலை. பரவாயில்ல, 12 மணி டைம் முடியும், 12 மணிக்கு கேட்டதுக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. உள்ளே போனவங்க வரலையும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. சிலர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, இந்த கிழவரும் கிளம்பி உள்ளே போய் மாட்டிக்கிட்டான்னு இருப்பாங்க. ஆனால் 12 மணிக்கு வெளியில் வந்தபோது மகிழ்ச்சி, லட்சமான கடன் அடைக்கப்பட்ட காசுகளை காட்டினார்கள். கரெக்டாக 12 மணிக்கு அந்த முதலாளி ஆஃபீஸர் வெளியே வந்தார். மண்டிட்டார்கள், முட்டுனார்கள். சொன்னாங்க, இல்லை, நான் ஒரு டைம் வச்சுருந்தேன், நீங்கள் யாருமே நம்பலை, அந்த ஒரு குடும்பம் நம்பிச்சு, அதனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். யோவான் 10:25. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீங்க நம்பல, விசுவாசிக்கல. ஹல்லேலூயா. இயேசுவை நம்புங்க. அவர் சொன்ன வசனங்கள் எடுத்து வாசித்து, ஆண்டவரே வசனத்தை நம்புறேன், எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க. கட்டாயம் செய்வார். வேலையா தருவார், சுகமா தருவார், பிள்ளைகளா தருவார், தலைமுறைகளா தருவார். ஹல்லேலூயா. முடிவுல பரலோகத்தையும் தருவார். நம்புங்கள், விசுவாசிங்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நாங்கள் சில நேரம் உங்க வார்த்தையை நம்பாம போயிட்டு எங்களை மன்னிச்சிருங்க. நம்பி வாழ்க்கையில முன்னேறுகிற விதாரம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறதுக்கு கிருபை தாங்கட்டும். Have a nice day.